வணக்கங்க. இப்போ ரீசென்ட்டா நீங்க யாரும் தூர்தர்ஷன் பார்த்துருக்க மாட்டீங்க. நார்மலா யாரும் பார்க்கறதில்ல. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ப்ரோகிராம் இருந்தா மட்டும் தான் அத பார்க்குறோம். ஒரு காலத்தில நீங்கள்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் தான் ஒன்லி சேனலா இருந்தது. கிரிக்கெட் மேட்சோ, எத பார்க்கணுமோ எல்லாம் தூர்தர்ஷன்ல தான் பார்க்கணும். நான் வந்து 2 இந்தியாவும் பார்த்துருக்கேன். 1991க்கு முன்னாடி இருந்த இந்தியாவும், 1991க்கு அப்புறம் இருந்த இந்தியாவும் பார்த்துருக்கேன். 1982 எனக்கு 15 வயசு இருக்கிறச்ச தான் இந்தியால முதல்ல கலர் டெலிவிஷன் வந்தது. ரொம்ப லேட்டா வந்தது. அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட நான் சவுதிக்கு போனதுனால முன்னாடியே கலர் டிவி பார்த்துருக்கேன். 82ல இந்தியால ஒரு ஏஷியன் கேம்ஸ் நடந்தது. அந்த ஏஷியன் கேம்ஸை ஒற்றி கலர் டெலிவிஷன் இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்தியாவில் இன்ஃபேக்ட் டெலிவிஷனுங்கிறது ரொம்ப லேட்டாக வந்தது. 1945லேயே உலகத்தில் டிவி வந்துருச்சு. 1959 தான் இந்தியாவில் டிவி ஆரம்பித்தாங்க. அது 1991 வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது. 1959ல் ரேடியோவும் டெலிவிஷனும் சேர்ந்து இருந்தது. ரொம்ப நாளைக்கு 65லேருந்து தான் ரெகுலர் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பித்தாங்க. 1965ல் டெல்லியில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து 1976 தான் இந்தியா ஃபுல்லாக பல டெலிவிஷன் ஆரம்பித்தாங்க. அது கூட மெட்ராஸ், டெல்லி, பாம்பே, கல்கட்டா இது மாதிரி ஏரியாவில் அந்த டெலிவிஷன் டவர் இன்றைக்கும் நேப்பியர் பிரிட்ஜில் போனீங்கன்னா டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷன் டவர் நீங்கள் பார்க்கலாம். அது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 76ல் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் காமிச்சாங்க. அதில் விஸ்வநாத் 96 நாட் அவுட் அடித்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த தூர்தர்ஷனுக்கு மியூசிக்கும் வெரி ஐகானிக். அதோட லோகோ ஒரு ரெட்டு கலரில் வரும். சாஃப்ரன் ஒயிட் அண்ட் க்ரீன். அன்றைக்கி ஆளும் கட்சி கலரில் வராது, ரெட்டு கலரில் வரும். அந்த மியூசிக் இன்றைக்கும் எங்கள் காதில் கேட்டால் இது தூர்தர்ஷன் அப்படின்னு தெரியும். அந்த மியூசிக்கை போட சொல்கிறேன். முடிஞ்சால் அப்போ இருந்த ரெட்டு கலர் லோகோவையும் போட சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஏப்ரல் 16 தபால்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா 1976 48 வருஷமாக இருக்கிற கலரை மாற்றி இப்போ அதை காவி கலராக மாற்றிட்டாங்க. காவிங்கிறது ஹிந்துஸுக்கு ஒரு பெரிய ஹோலி கலர். இன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சிக்கு அது வந்து ஒரு கலர் ஆஃப் சாய்ஸ். அவங்கள காவினாலே அவங்க கட்சியோடு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த தூர்தர்ஷனோட லோகோவை அந்த கலரில் மாற்றியிருக்கிறாங்க. அது தப்பு. இது நியாயமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. இது கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராட்காஸ்டிங் ஏஜென்சியை ஒரு கட்சி பார்ட்டி ப்ராபகேண்டா மிஷின் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த லோகோ சேஞ்சு ஏப்ரல் 16 அன்னைக்கு சடனாக வந்தது. இந்த எலெக்ஷனில் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் ஆன அப்புறம்தான் இந்த சேஞ்ச் வந்தது. இந்த தூர்தர்ஷன் வந்து சோஷியல் மீடியா மூலமாக அவங்க மாற்றணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உண்மையை பேசுவோம், அக்யூரஸியை பேசுவோம், ஃபேக்ட்ஸை காட்டுவோம். அக்யூரஸி, ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸை நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு கூட இந்த எலக்டோரல் பாண்ட்ஸையோ இல்லை இண்டிபெண்ட்டாக யாரையாவது கூப்பிட்டு அனலைஸ் பண்ணதோ கிடையாது. இதே பிபிசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் டெய்லி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அன்றைக்கி. அதனால் நீங்கள் வந்து அந்த பிபிசியில் இருக்கிற எடிட்டர் மேலேயும் கை வைக்க முடியாது, பிபிசியை நடத்துகிறவன் மேலேயும் கை வைக்க முடியாது. மினிஸ்டர் அங்கே சொன்னாங்கிறதுனால அங்கே வந்து நீங்கள் வந்து ஜல்ரா போடவே முடியாது. இன்ஃபேக்ட் ப்ரைவேட் மீடியாவோட பிபிசி வில் பி மோர் கிரிட்டிக்கல் ஆஃப் தி கவர்மெண்ட். இந்தியாலேயும் அதே மாதிரி இருக்கணுங்கிற கோலோட தான் இதை ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது மாதிரி இல்லை. இன்றைக்கி எப்படின்னா தூர்தர்ஷன் வந்து
ஒரு ப்ரோ கவர்மெண்ட் மவுத் பீஸாக மாறிடுச்சே தவிர ஆப்போசிஷனுக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்கல. 2015 ஒரு தூர்தர்ஷனோட அசிஸ்டன்ட் டைரக்டரை குஜராத்தில் வேலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த குஜராத்தி நியூஸ் சேனல் என்ன பண்ணிட்டுனா, பிஎம் மோடிக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள பற்றி பல உண்மைகளை அந்த சேனல் சொன்னோன்னே அவங்கள வேலையை விட்டு தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அதனால் வேலையை விட்டு தூக்க முடியல. 2018 தூர்தர்ஷன் ஒரு பார்ட்டி ஈவெண்ட்டை கவர் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு நியூட்ரலான இருக்க வேண்டியது. அந்த நியூட்ரல் டெலிவிஷனுங்கிறது பிஜேபி பார்ட்டி ஈவெண்ட்டை 2018 காட்டுது. 2020 ஹிந்தியை நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் படி எந்த லாங்குவேஜும் நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் லாங்குவேஜ் தான். ஹிந்தி நம்ம நேஷ்னல் லாங்குவேஜ்னு எங்கேயுமே சட்டம் கிடையாது. ஆனால் தூர்தர்ஷனே ஹிந்தியை நேஷ்னல் லாங்குவேஜ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சான்ஸ்கிரிட்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மா ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அதனால் எனக்கு சம்ஸ்கிருதம் நல்லா புரியும், ரஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா சரளமாக படிப்பேன். இப்போ படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். இப்போ டச் இல்லை. 2020 அதுக்குன்னு சான்ஸ்கிரிட்டில் நியூஸ் படிக்கிறேன்னு ஒரு ஸ்லாட்டு. அதாவது இந்தியாவிலேயே ஒரு 500 பேர் 1000 பேரோ ஒரு வில்லேஜில் கர்நாடகாவில் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் 5000 பேர் 10,000 பேர் மேலே சான்ஸ்கிரிட்டை மதர் டங்னு சொல்லி டெய்லி பேசுகிறவங்களே கிடையாது. இந்த ஹிந்து அப்படிங்கிற ஒரு பெரிய உழத்தத்துக்கு தான் இந்த சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு ஸ்லாட்டை கொடுத்து டெய்லி அதில் கவர்மெண்ட் செலவில் நியூஸ் படிக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த 10,000 பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ரைவேட்டாக அவங்க காசை செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு இந்தியாவில் 100க்கு மேலே லாங்குவேஜஸுக்கு இருக்குது. பேசுகிறவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதில் இந்த ப்ரோக்ராமை வச்சா தப்பே கிடையாது. கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு தவறான படத்தை எடுத்து ஹிந்து கேர்ள்ஸை முஸ்லீமாக ஃபோர்ஸபிளி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு ப்ராபகேண்டா ஃபிலிம் எடுத்தாங்க. அது பல இடத்துல பல மக்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதை சரியாக ஓட்டணும், ப்ராபகேண்டா வரணும்னு அது மாதிரி ஒரு படத்தை எடுத்து தூர்தர்ஷனில் போட்டாங்க. ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் இதே கிடையாது, நியூஸே கிடையாது. இதை கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் கிரிட்டிசைஸ் பண்ணார். ஜூலை 2023 இருக்கிற வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயினில் எல்லாரும் பிரைம் மினிஸ்டரோட மன் கி பாத்தை கம்பல்சரியாக கேட்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ 2500 கொடுத்து டிக்கெட் வாங்கினாலும் நீங்கள் மன் கி பாத்தை கேட்டே ஆகணும். அது பாட்டுக்கு ஒரு சைடில் ஓடின்னு இருக்கும். அடுத்தது இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 23 ஜூலை 2023 இனிமேல் வந்தே பாரத் ட்ரெயினெல்லாம் காவி கலரில் பெயிண்ட் அடிப்போங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியோட கலரை எடுத்து எல்லாத்துக்கும் பூசிவிட்டு நீங்கள் அதை பார்த்தே ஆகணும், எல்லோரும் ஒத்துக்கணும்னு சொல்கிறது தப்பு. நம்மளது மூவர்ண கொடி, எல்லா ட்ரெயினையும் மூவர்ண கொடியில் அடிக்கிறது, அந்த தூர்தர்ஷன் லோகோ மூவர்ண கொடியில் கொண்டு வர்றது, இது எல்லாமே பண்ணோன்னா நம்மளுக்கு அசிங்கம். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பிஜேபி கேண்டிடேட்ஸு நாங்கள் கான்ஸ்டியூஷனே மாற்றி அமைப்போம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறச்ச நிஜமாகவே டிக்டேட்டர்ஷிப்பு இந்தியாவுக்கு வருமோ அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் எதிர்க்க வேண்டியது ஒரு குடிமகனோட டியூட்டி. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.